இந்த நிகழ்வு சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாகும். நீலிக்கண்ணீர் வடிக்கிறையே என்று பெண்களை பார்த்து சொல்வார்கள். அதை கேள்விப்பட்டதுண்டா? இதை பார்க்கும் அனைவரது மனதிலும் எழும் ஒரு கேள்வி: யார்தான் அந்த நீலி? தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளதே திருவாலங்காடு. சிவனின் 5 சபைகளில் ஒன்றான ரத்தின சபைக்கு உரிய கோவிலில் சிவன் வட ஆரண்யேஸ்வரராக வீற்றிருக்கிறார். இந்த திருவாலங்காட்டை அடுத்து உள்ளதே பழையனூர். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வைரத்தில மின்னும் கம்மலும் கழுத்து மேல தங்கத்திலே செஞ்ச நகையும் கம்பு அட்டிகையும் ஒட்டியானம் தங்கவள போட்டிருந்த நீலி கதைய கேளு. அவளுடைய ஊரோ பழையனூர். அந்த நீலிய ஒருத்தன் குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான். யாருன்னு அது? அவளுடைய புருஷன் தான். சரிதான். எம்மாடி, நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். இப்ப திரும்பி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு அவளை ஒரு மாதிரியா பார்த்தான். நீலியோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த அவனுக்கு வேறு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. ஒரு நாள் அவளை ஆசை வார்த்தைகள் கூறி காட்டிற்கு அழைத்துச் சென்றான். நடு காடு. அந்த நேரத்திலே அந்த படுவாவி பய என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சா? காசியவ ஆசையில மோசம் புரிஞ்சானே, தங்க மக மங்கள நாசம் புரிஞ்சானே, காமவரி குடிச்ச பய நிலையும் குலைஞ்சானே, கல்ல அவ தலையிலிட்டு கொலையும் செஞ்சானே. நீலி பேயாக மாறினாள். தான் மிகவும் நேசித்த ஆசை கணவனே தன்னை கொன்றதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தனது கணவனை பழிவாங்க ஆக்ரோஷத்துடன் காத்து கொண்டிருக்கிறாள் பழையனூரில். அடுத்த பிறவியில் நீலியின் கணவன் ஒரு வணிக குலத்தில் தரிசனன் என்ற பெயருடன் பிறந்து வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திருமணமாகி குழந்தையும் இருந்தது. இந்நிலையில் தனது ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் அவனுக்கு தோஷம் இருப்பதாக கணித்து கூறினார். அவனை கொல்வதற்கு வடக்கு திசையில் அழகிய பெண் உருவில் ஒரு பேய் அலைந்து கொண்டிருப்பதாகவும், அதனால் வடக்கு திசையில் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறி பாதுகாப்பிற்காக ஒரு மந்திர வாளை கொடுத்தனுப்புகிறார். அவன் எங்கு சென்றாலும் அந்த வாளுடனே செல்கிறான். ஒரு சமயம் அவன் வடக்கு நோக்கி பயணித்து திருவாலங்காட்டிற்கு வணிக வேலையாக வந்தான். அவனை அங்கு கண்ட நீலி கோபமாக அவனிடம் சென்றாள். ஆனால் அவனிடம் மந்திர வாள் இருந்ததால் அவனை நெருங்கக்கூட முடியவில்லை. உடனே நீலி அங்கிருந்த சிறு கட்டையை எடுத்து அதை குழந்தையாக மாற்றி தானும் ஒரு அழகான பெண்ணாக மாறினாள். பின்னர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு தரிசனனையும் கூட்டிக்கொண்டு 70 வேளாளர்கள் கூடியிருந்த ஊர் சபையில் நிறுத்தினாள். பின்னர் தனது கணவன் தன்னையும் தன் குழந்தையையும் பிரிந்து செல்ல நினைக்கிறான், நீங்கள்தான் அவனை என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என நீலிக்கண்ணீர் வடிக்கிறாள் நீலி. தரிசனன் ஜோசியர் சொன்னபடி பேயாகிய நீலியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டான். ஊர் மக்களோ நீலியின் நடிப்பை பார்த்து இந்த விவகாரத்தை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கூற, நீலியோ அவரிடம் இருந்து வாளை வாங்கிவிடுங்கள், இல்லையென்றால் அவர் இரவில் எங்களை கொன்றுவிடுவார் என சொல்கிறாள்.
ஊராரும் அதை நம்பி வாளை வாங்கி வைத்து விடுகின்றனர். தரிசனனோ அவள் மனைவியே அல்ல, அவளுடன் இருந்தால் அவள் என்னை கொன்று விடுவாள் என கூறுகிறான். ஊர் மக்களோ அவள் ஒரு அப்பாவி பெண், அவள் அப்படி ஏதேனும் செய்தால் நாங்கள் அனைவரும் தீக்குளித்து விடுகிறோம் என வாக்கு கொடுத்தனர். அவனும் ஒத்துக்கொண்டான். அப்ப அந்த நீலி அவனை என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? கல்லாவை எடுத்தாடா, அந்த பரிகர முடிச்சாடா, அக்கிரமத்தை அழிச்சாடா. மறுநாள் விடிந்ததும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தால் அங்கு தரிசனன் உடல் பிளந்தபடி மோசமான நிலையில் அவன் உடல் கிடப்பதை பார்த்து ஊரார் அதிர்ந்து போயினர். அங்கு நீலியும் இல்லை, அந்த குழந்தையும் இல்லை. பின்னர் நீலி தானே உருவாக்கிய அந்த குழந்தையை தன் காலால் மிதித்து நசுக்கி விடுகிறாள். அந்த கால் தடத்தின் குறியீடு இன்றும் கிராமத்தில் உள்ளது. இந்த செயலை கண்ட வேளாளர்கள் 70 பேரும் தாங்கள் வாக்கு தவறியதற்கு பரிகாரமாக சாட்சி பூதேஸ்வரர் ஆலயத்தின் முன்பு ஒரு நெருப்பை மூட்டி தங்களை மாய்த்து கொண்டனர். இந்த நெருப்பானது பல வருடங்களாக அணையாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுவே சாட்சி பூதீஸ்வரர் ஆலயம் ஆகும். வேளாளர்கள் ஈசனை சாட்சியாக வைத்து தீக்குளித்ததாலேயே இந்த ஆலயம் சாட்சி பூதேஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. அந்த அதிசயத்தை காணத்தான் சேர, சோழ, பாண்டிய குல மன்னர்கள் இவ்விடத்தை காண வந்து வேளாளர்களின் வாக்கு சுத்தத்தை போற்றும் வகையில் பாடல்கள் குவித்துள்ளனர். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்நிகழ்வுக்கு குறியீடாக இருப்பதே இந்த நீலிப்பாறை. நீலியம்மனை பேயாக நினைப்பவர்களுக்கு பேயாகவும், தெய்வமாக நினைப்பவர்களுக்கு அம்மனாகவும் அருள் புரிவதாக பழையனூர் மக்கள் கூறுகின்றனர்.